தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் கொள்ளையடிப்பது தேவனுக்கு விரோதமான செயலாக காணப்படுகிறது. ஆனால் ஏழைகளையும் சிறுமைப்பட்டோரையும் குறித்து காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் இது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஏழை எளியவர்களை சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறதான பொழுது கர்த்தருடைய கரமானது நீட்டப்படுகிறது. எனவே கர்த்தருக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். கர்த்தர் ஏழைகளுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஏழை எளியவர்கள் என்று கூறுகிறதான பொழுது தெருவிலை பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள், பஞ்சம் பட்டினி உள்ள நாடுகளில் துன்பப்படுவோரையும், அனுதின ஊதியத்தில் பல நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து வருவோரையும் மாத்திரம் கருத்தில் கொள்ளக்கூடாது. நம்முடைய வீட்டில், சபையில், வேலை செய்கிறதான ஸ்தலங்களில், வெளியிடங்களில் காணப்படுகிற ஜனங்களுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பொருளாதார சமூக அந்தஸ்து, கல்வியறிவு, பதவி, பட்டங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களை ஒடுக்குவதற்கோ அல்லது மற்றவர்களை ஒடுக்குவதற்கு உடந்தையாகவே இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். சிறிய காரியங்கள் கூட உங்கள் சுத்த மனசாட்சியை உணர்வற்று போக பண்ணும். எனவே முதலாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறவனுடைய காரியங்களில் விழிப்புள்ளவர்களாக எப்போதும் தேவன் நீதி நிறைவேறும்படியாக இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவுதான் நம் அந்தஸ்திலும் பெரிய பதவியில் இருந்தாலும் கர்த்தர் அவர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றும்படியாக கர்த்தர் நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய், திக்கற்றவர்களை தாங்கும்படியாய், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவருடைய உபத்திரவத்திலே நாம் சகாயராய் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்டவரை தாங்குவோம். இப்படிப்பட்டவருக்காக நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பார். ஏழையாயிருக்கிறார் என்று சொல்லி ஏழையை கொள்ளையிடாமலும், சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாமலும் தெய்வ சித்தம் செய்து அவருடைய காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நீதியுள்ளவரப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் ஒருபோதும் ஆண்டவரே யாரையும் நாங்கள் ஒடுக்காமலும் மற்றவர்களுக்குரியதை நாங்கள் எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்வதற்கு உடன்படாதபடிக்கு தகப்பனே நீர் எங்களை காத்து கொள்ளுவீராக. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான மனோபாவத்தை என் தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதால பிதாவே, ஆமேன், ஆமேன். செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலானே. என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை மறக்கச் செய்தே, சாட்சியாக வாழ வைத்தே. என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை மறக்கச் செய்தே, சாட்சியாக வாழ வைத்தே. நான் நிற்பதும் உம் கிருபை அல்லவா, நிர்மூலமாகாததும் கிருபை அல்லவா. நான் நிற்பதும் உம் கிருபை அல்லவா,
என் மூலமாகாததும் கிருபை அல்லவா. சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார்.